இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சில்லி சப்பாத்தி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. நம்ம சாஸ்லாம் எதுவும் ஊற்றாமல் சில்லி சப்பாத்தி செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. சப்பாத்தியாக ஷாலோ ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ சப்பாத்தியை இந்தமாரி கட்டமாக கட் பண்ணி வச்சுங்க. நான் 3 சப்பாத்தி எடுத்துருக்கிறேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஷாலோ ஃப்ரை பண்ணிடலாம். பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம பேட்சும் போட்டுக்கலாம். ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ வெங்காயத்தை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். அதை நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா இதை கலந்துக்கலாம். இப்போ 2 தக்காளியை 4 கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். 4 முந்திரியும் இதில் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சாச்சு. தக்காளியும் முந்திரியும் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண சப்பாத்தியை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்படியே சில்லி சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், சூப்பராக நம்ம சில்லி சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். நம்மளுடைய சில்லி சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.